கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் லெவல் கிராசிங்கில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது பள்ளி வேன் ரயிலில் மோதி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணும். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில இன்று காலை லெவல் கிராசிங் என சொல்லக்கூடிய ரயில்வே கேட் பகுதியை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதியதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில் மோதி தனியார் பள்ளியினுடைய வாகனம் 50 மீட்டர் தொலைவுக்கு இழுத்து செல்லப்பட்டு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்கள் மீது மோதியதில் கடுமையான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறும் பொழுது, இந்த விபத்துக்கான பிரதான காரணமே ரயில் வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. எதிர்பாராத விதமாக திடீரென ரயில் வந்ததனால் அதை கடக்க அந்த ரயில்வே தண்டத்தை கடந்த வாகனத்தின் மீது பள்ளி வாகனத்தின் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக நேரில் பார்த்தவர்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் நேரில் பார்த்தவர்களுடைய தகவலின் அடிப்படையில 5 நபர்கள் இந்த பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் உட்பட 5 நபர்கள் இந்த வாகனத்துக்கு உள்ளாக இருந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் மற்றவர்களை உடனடியாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒருவர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கான இந்த சிகிச்சைகள் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நபர்கள் தான் என்பதை நேரில் பார்த்து சொல்கிறார்கள். மேலும் அந்த ரயில்வே கிராசிங்காக பணியில் இருக்கக்கூடிய கேட் கீப்பர் சொல்லக்கூடிய நபர் ரயில் வரக்கூடிய நேரத்துல அவர் அந்த கேட்டை போடாததுதான் இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்தான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கேட் கீப்பர் தான் இந்த விபத்துக்கான காரணம் என்பதாக கூறி அங்க பகுதியில் அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அந்த கேட் கீப்பரை தாக்கி இருக்கிறார்கள். அந்த கேட் கீப்பருக்காக இருக்கக்கூடிய அறைகளை தாக்கி அதனுடைய கண்ணாடிகளை உடைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த கேட் கீப்பரையும் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதில் கேட் கீப்பருக்கு காலில் காயம் ஏற்பட்டு அவருக்கும் அந்த ரத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை காவல்துறையினர் தற்பொழுது மீட்டு பாதுகாப்பாக விசாரணைக்காக அழைத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து விபத்து குறித்து ரயில்வே துறை சார்பிலும் விசாரணை மேற்கொள்ளப்படும். எனில் ரயிலுடைய விபத்து என்பது கேட் போடப்பட்ட நேரத்தில் ஒருவர் கிராஸ் செய்தால் அது மனிதரால் ஏற்படக்கூடிய விபத்து, மனிதர் செய்யக்கூடிய தவறு. இதற்கும் ரயில்வே நிர்வாகத்தும் பொறுப்பு இருக்காது. எனில் தாமாக ஒருவர் உள்ளே செல்லும் பொழுது கட்டுப்பாட்டை மீறி செல்வது ஒரு வயலேஷனால் ஏற்படக்கூடிய விபத்து. ஆனால் இது ரயில்வே நிர்வாகத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விபத்தாக பார்க்கப்படுகிறது.